வள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தூக்கிவிடப்பா தூக்கிவிடப்பா ஏற்றிவிடப்பா ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஐயப்போ ஐயப்ப திண்டக வள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஐயப்போ ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஈஸ்வரியே ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஈஸ்வரியே ஐயப்போ தேவனே தேவனே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா. நாங்கள் சபரிமலை செல்ல ஆயத்தமாகிவிட்டோம். பஸ்ஸில் ஏறிவிட்டோம். எங்கள் குருசாமி பிரவீன் குருசாமியின் தலைமையில் சபரிமலை சென்று வருகிறோம். வாளையா செக் போஸ்ட்டுக்கு முன்பு அனைவரும் தயிர் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான தயிர் சாதம். கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் இருக்கிறோம். வாளையாருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். இங்கே எல்லா சாமிகளும் தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டு மீண்டும் சபரிமலை பயணத்தை துவங்குகிறோம். சாமியே சரணமையப்பா. மக்களே, திருப்பூரிலிருந்து மதியம் 12 மணிக்கு கிளம்பணும். நைட்டு ஒரு 12 மணிக்கு எருமேலி வந்துட்டோம். எருமேலியில் பேட்டை துள்ளல் நிகழ்விற்காக கலப்பொடி எல்லாம் பூசி நம்மளுக்கு மேக்கப் போட்டு சாயம் போட்டு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். மக்களே, நாங்கள் கன்னிச்சாமிகளாக பேட்டை துள்ள தயாராகி கொண்டிருக்கிறோம். பேச போற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பவுடர் வாங்கி பூசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து போய் ஆட்டம் போட்டுட்டு குளிக்க போறோம். குளிக்கிறத நினைச்சாதான் ஓ சாமியோ 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 சரணமையப்போ. பல வேஷங்களை போட்டு கொண்டிருக்கிறோம். இதை குத்தி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சாயம் பூசிக்கிறோம். சாயம் பூசிட்டு எங்கே பண்ணுறது இருக்குது. சைடில் இருக்குது. சைடில் இருக்குது. பேட்டை துள்ளலுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் குதூகலமாக ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி கொண்டுள்ளார்கள். பேட்டை துள்ளலுக்கு வருபவர்கள் இங்குள்ள கோவில் சாமி கும்பிட்டு விட்டு தேங்காய் உடைக்கிறார்கள். தேங்காய் உடைத்து வழிபடுகிறார்கள். பேட்டை துள்ளலுக்கான பொருட்கள் அனைத்தும் சிறப்பான வியாபாரம் நடக்கிறது. எக்கனாமி இதன் மூலமாக இந்த சீசனில் பட்டையை கலப்புகிறது. போடணும் இல்லை போடணும்.
உள்ளே நாங்கள் பேட்டை சொல்லிக் கொண்டுள்ளோம். எங்கள் குருசாமி வந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு குருக்கள் வரார், வழிவிடுங்கோ. ஒரே ஒரு குருக்கள் வரார், வழிவிடுங்கோ. ஒரே ஒரு குருக்கள் வரார், வழிவிடுங்கோ. நாங்கள் எரிமேலி வந்து பேட்டை துள்ளி வாவரை தொழுது இப்பொழுது பெருவழியில் ஐயனை காண தயாராகி கொண்டிருக்கிறோம். சாமியே மக்களே, எரிமேலியிலிருந்து இருமுடி ஏந்தி விட்டோம். இனி நாளை இல்லை 2ஆம் தேதி, இன்று 2ஆம் தேதி 5 மணி வரை நடக்க வேண்டும். நன்றி. வடை கெட்டியா இருக்கா? 5 மணிக்கு போய் பயமா இருக்கா? அதான் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு. தார் ரோடு முடிந்து காட்டுப்பாதை தொடங்கிவிட்டது. சிம்பளக்கடி பம்பாவாக பம்பையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. 10 கிலோமீட்டர் கடந்து விட்டோம், ஒரு மலை தாண்டி விட்டோம் அப்படின்னு சொல்றதுதான். தன்னன்னாதின தன்னன்னாதின தன்னன்னாதினா தன்னன்னாதினா. இப்ப நாம் இருப்பது காலக்கட்டி சிவபார்வதி கோவில். சிம்பிள் அண்ட் பெஸ்டா சூப்பரா இருக்கு. குப்பு குப்புன்னு வர்றாங்க. கூட்டம் வர்றதுக்குள்ள நம்ம ஓடிடணும். நம்ம ஆளு எப்படி இறங்குற பாரு, ஒவ்வொரு ஓடியும் கவர்மெண்ட் கால் வச்சு. ஏன்டா இறங்க முடியலையா? நம்மளோட மெயின் டாஸ்கே வந்து இந்த சப்ஜெக்டை வந்து ஐயப்பங்கிட்ட கூட்டிட்டு போறதுதான். இங்க வந்து ஃப்ரீயா வந்து கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, கஞ்சி ஊத்துறாங்க. கிளைமேட் பக்காவா இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். நடந்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் குருசாமியுடன். சாமியே சத்தமா சொல்லுங்க சாமி, என்ன எனர்ஜி கம்மியாச்சு இருக்குது? குளுக்கோஸ் இது வேணுமா? ஏறிக்கொண்டே இருக்கிறோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஐயனை நோக்கி ஆர்வத்துடன் ஆரம்பிச்சிட்டு என்ன ஆரம்பிச்சது? ஒரு மலை தாண்டிட்டா அடுத்த மலை ஏற்றம் ஆரம்பித்து விட்டது. போய்கொண்டே இருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழுதை நதி. அழுதை நதி ஏற்றம் அடுத்தது ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் இங்க குளிச்சு இங்கிருந்து ஒரு கல் எடுத்துட்டு போவாங்களாமா. அங்கே கல்லு தான் எடுத்துட்டு போவாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போறதா? மேல கொண்டு வரதா? 41 நாள் விரதங்கிறானு இங்க வந்து அதெல்லாம் மறந்துடும் மாட்டுறது. 41 நாள் விரதங்கிறாங்கல்ல, அதாவது ஊரோட வச்சுக்கோணும்.
எவ்வளோ பெரிய கல் எடுக்கிறாரு சாமி. இதுல என்ன இருக்குது கல் எடுக்கிறதுக்கு? நான் போய் அங்க போய் வேணாலும் எடுத்து வந்துடுவேன். தண்ணி இல்லை, தண்ணி இல்லாததுக்கு கல் தோலை வைத்துக்கிறாங்க. அழுதை நதி ரொம்ப அழுக்கான நதி. இதே கிளீனா? அழுதை மலை ஏற்றத்தில் மோர் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அழுதமலை ஏற்றம் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் மோர் குடித்தோம். மோர் குடிச்சிட்டு எங்கள் குருசாமி கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவர் குருவுக்கே குருசாமி. தொப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். குருசாமி எனக்கு ஏத்தி விடுங்க. டயர்டா இருக்கிறியா? இல்லையா? வீடியோ எடுக்கிறங்காட்டி சொல்றேன்டா. ரோசம் வந்துடுச்சு திடீர்னு. இன்ன வரைக்கும் கொண்டே இருந்தான். டயர்டா இருக்கிறியான்னு கேட்டதே எந்திரிச்சு ஓடுறான். கல்லிடும் குன்று தவளம், கல்லிடும் குன்று. இங்க என்ன பண்ண போறோம்? கல்ல வீச போறோமா? கல்ல அடுக்க போறோமா? அதான் நம்ம கல்ல எடுத்தோம்ல, குன்று மேல கல்ல வீசணுமா? அடுக்கணும். அழுதாமலை ஏற்றோம்ல கல்ல. இங்க நம்மள காணோம். ரொம்ப தூரத்துல வரான். கல் எடுத்துட்டு அழுத நதி, நதிக்குள்ள கல் எடுத்தோம். அழுத நதியில கல் எடுக்கல. சரி, எடுத்ததே கணக்கு வச்சுக்கோ. அங்க எடுத்த கல்ல இங்க அடுக்கணும். தலைவன் வந்து அடுக்குவான். கோட்டை வந்தாச்சு. என்ன கோட்டை? இடும்பாறை கோட்டை, கருப்பாயம். உடும்பாரா வில்லன் ஐயப்பன் கோயில் இருக்கிறோம். பெருவழியில் குறிப்பிட்ட தூரம் வந்துவிட்டோம். எங்கள் தலைவன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். டயர்டாகிறியா? எங்கள் குருசாமி வீடியோ கால் பேசிக் கொண்டிருக்கிறார். முக்கியமான விஷயம், இது வந்து ஹைடெக் டாய்லெட். சபரிமலை வர்றவங்க வந்து 41 நாள் விரதம் இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து சுத்தத்தை பார்க்கக்கூடாது. வடக்கனை விட மிஞ்சின சுத்தம் இங்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிற மாதிரி வந்துடணும். உடும்பாறை வில்லன் கோவிலுக்கு ஐயப்பன் கோவில் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜி இருங்க ஜி, அவன் உங்களை வந்து சாமியா ட்ரீட் பண்ணல, உங்களை எடுபடியா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். குருசாமி அப்படி தப்பா சொல்ல கூடாது. குருசாமி தான் எல்லா வேலையும் வந்து செய்யணும். ஜி அவன் குமிஞ்சு எடுக்கிறக்க முடை போட்டு உங்களை எடுத்து கொடுக்குறான். ஜி உண்மையில எடுத்து கொடுக்காதீங்க. அவங்களை எடுபடியாக்கல, அவன் குருசாமியை நினைக்கல. அவன் டே சாமியே சரணம். முக்கிளியில் உள்ளோம். இடையில காரு ஜீப் எல்லாம் வருது. ஆனா கேட்டா பெருவழிங்கிறாங்க. பெருவழியில தான் வரணுங்கிறாங்க. காடு மேட்டெல்லாம் சுத்தி வந்தா, ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து காரு ஜீப் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. பக்தர்கள் கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சாமி பாருங்க, டயர்டாகி கொண்டு. தண்ணியா? இப்பதான்டா குடிச்சா? டீ குடிச்சில? பத்தலையா?
வாட்டர் வாங்க 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 வாங்க. நம்ம இருக்கிறது வந்து வள்ளித்தோடு. கரெக்டா? வள்ளித்தோடு போக வர பெருவழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் செட் இருக்குது. செட்டில் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. மக்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், அதெல்லாம் ஃப்ரீ. அங்கே நம்ம இந்த இதில் வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் சார்ஜபிள். கொஞ்சம் ப்ரைஸ் ஹை. ஏன்னா இங்கே வந்து லோடு தூக்கிட்டு வராங்க. மூட்டையாக கீழேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹையாக இருக்கும். வேணுங்கிறதையும் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இருக்குது மக்களே. பயணம் நன்றாக உள்ளது. சார், இன்னொரு 8 கிலோமீட்டர் போகணும். எவ்வளோ நேரத்தில் ஏறலாம் கேம்ப்பு போறதுக்கு? சிரிக்காம சொல்லுவாங்களா? 2 hours 8 கிலோமீட்டர் ஏறணும். மலை ஏறணும். சரியா? ரோடு இல்ல, தார் ரோடு இல்லைங்க மக்களே. 8 கிலோமீட்டரு. நாங்க வந்து இன்னும் கரிமலை ஏறுறதுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது. 8 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா 5 மணிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா 5 மணிக்கு விட்டுருவாங்க ஜி. ஏன்ஜி 5 மணிக்கு விட்டுருவாங்களா? 5 மணிக்கு போனோம்னா விட்டுருவாங்களா? கீழே போற பம்பா போறது 5 மணிக்குள்ள நாங்க வந்து கரிமலை டாப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து பம்பா போறதுக்கு நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி போக முடியலன்னா இருட்டாயிரும். இருட்டாச்சு அப்படின்னா அங்க கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதுதான் நைட்டு. அப்புறம் காலையில் இல்லை, நடுராத்திரி 1 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்டுருவார் நம்ம குருசாமி. எழுப்பி கூட்டிகிட்டு போறதுக்கு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டோம்னா அங்கிருந்து இதில் போய்க்க வேண்டியதுதான். காட்டுப்பாதையில் அப்படியே பம்பா போய்க்க வேண்டியதுதான். 1 மணிக்கு போய் நாங்கள் 7 மணிக்கு பம்பா ரீச் ஆகணும். 10 மணிக்குள்ளே மேலே போகணும். ஆனால் இங்கே வர்ற கூட்டம் வந்துட்டே இருக்குது. தரம் மாதிரியே கூட்டம் வருது. இத்தனைக்கு இது பெருவழிலேயே இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா பாத்துங்க. சிறுவழியில் எத்தனை கூட்டம் வந்திருக்குன்னு. தாறுமாறா வராங்க மக்கள். போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 8 மணி நேரமாவது நாங்க வந்து அங்க நிக்க வேண்டியது இருக்கும். இங்க லைன்ல மேல டாப்ல மலைக்கு மேல சாமியை பாக்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம் நிக்கணும். இது கால்குலேஷன் இப்ப இருக்கிற கூட்டத்தை வச்சு சொல்றோம். ஸோ நல்லதே நடக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்று சாமி கும்பிடுவோம். மச்சான் சாமி கும்பிடுவான். மாறா, நம்ம ஜெயிக்க போறோம் மாறா. எந்திரி மாறா போலாம். வலிமையா அப்டேட்டா? பொழந்து நல்லதே நடக்கும். சாமியே சரணம். பெருவழியில் செல்கிறோம். ஆனால் கூட்டத்தை பாருங்கள் மக்களே. போயிட்டே இருக்கிறாங்க. சிறுவழியோட பெருவழியில் கூட்டம் அதிகமா இருக்குது. பம்பாவிற்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கிறது. கரிமலை மேடு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஏறணும். மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து 4 மணிக்கு இந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரிமலை போயிடலாம். கரிமலை வந்து 6 மணிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து பம்பாக்கு ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. பம்பாக்கு ஒரு 4 கிலோமீட்டர் டக்குன்னு அப்படியே இறங்கிக்கலாம். ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்பா 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 பந்தல ராஜா ஐயப்பா. கரிமலையின் உச்சியை தொட்டுவிட்டோம். 18ஆம் படி கருப்பு. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 4 கிலோமீட்டர் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு 4 கிலோமீட்டர். இன்னைக்கே பம்பா போயிடுவோம். மன வலிமையுடன் சாமியே சரணம். காலை 5 மணிக்கு கிளம்பி இப்பொழுது வந்துவிட்டோம் 7 15 மணி நேரம் ஆயிடுச்சு. 15 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பெருவழியை. சாமியே சரணம்.
ரொம்ப டயர்டு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு மணி நேரம் தண்ணியில் குளிக்கணும். அட்மிட் பெரியானை வட்டத்தில் அட்மிட் ஆகியுள்ளோம். சபரிமலை எரிமலையில் துவங்கி 42 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே நாளில் இல்லை, 15 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூஞ்சி காட்டு 15 மணி நேரம் இவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அது ஹைலைட். ஃபிட்னஸ் முக்கியம் தான், ஆனால் அதை விட உடல் வலிமையை விட மன வலிமை முக்கியம் அப்படிங்கிறத என் மச்சான் ப்ரூவ் பண்ணிட்டான். இங்கே வந்து அன்னதானம், ஆப்போசிட்ல அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து படுத்தாச்சு. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு பம்பையில் போய் மறுபடியும் குளிச்சுட்டு நேராக ஐயப்பனை பார்க்க போக வேண்டியதான். எப்படி 15 மணி நேரத்தில் நீ கவர் பண்ணி வந்த? உனக்கு ஃபிட்னஸுக்கு என்ன சம்பந்தம்? டெய்லியுமா? 42 கிலோமீட்டர் வந்திருக்கிற. 42 கிலோமீட்டருக்கு வாக்கிங் வந்ததுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. உன்னை வந்து பிரவீன் தான் எழுதிட்டு வந்தாரு. அவரும் ஒரு காரணம். அவரை நீ எழுதிட்டு வந்தியா? அவரு நீ எழுதிட்டு வந்தாரு. கன்னிச்சாமி மலை ஏறி வந்தாச்சு. பாடுறா கட் பண்ணிக்கலாம். கன்னிச்சாமி இப்ப மலை ஏறி வந்தாச்சு, பேட்டதுள்ளி பெருவழி கண்டாச்சு, பெரியான வட்டம் வந்து வெற்றியத்தான் கொண்டாச்சு. திந்தோம் தனதிந்தோம் Rupees 100 received on phone pay. போதும், அவ்வளவுதானா? கன்னிச்சாமி இப்ப மலை ஏறி வந்தாச்சு, பேட்டதுள்ளி பெருவழி கண்டாச்சு, பெரியான வட்டம் வந்து வெற்றியத்தான் கொண்டாச்சு. தனதந்தன நிந்தித்தோம் சரணம் சரணம் ஐயப்போ, தந்தன தந்தன நிந்தித்தோம் சரணம் சரணம் ஐயப்போ. இது நம்ம லிரிக்டா மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கன்னிச்சாமி இப்ப மலை ஏறி வந்தாச்சு, பேட்டதுள்ளி பெருவழி கண்டாச்சு, பெரியான வட்டம் வந்து வெற்றியத்தான் கொண்டாச்சு. தனதிந்தோம் தனதிந்தோம் தந்தன திந்தித்தோம் சரணம் சரணம் ஐயப்போ, தந்தன திந்தித்தோம் சரணம் சரணம் ஐயப்போ. மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். பம்பை வந்தோம். சாமிகள் எல்லோரும் பம்பையில் குளித்து விபூதியிட்டு கற்றை ஏற்றிக் கொண்டுள்ளார்கள். இது எங்க போனீங்க? கட்டி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு? 200 ரூபாயா? குவாலிட்டி இருந்துச்சா? காட்டுங்க. கடையிலே போட்டு வந்துட்டாரு. ஆமா, அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போட்டு காசு ட்ரையல் பார்த்துட்டு. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராட போகிறோம். சரணமையப்பா. கங்கை போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி, பம்பையில் பம்பி நீராடி வேண்டியது இருக்குது. அவையே சரணம். என்ன கொப்பர் படிக்கிறது? பம்பையில குளிச்சுட்டு நாங்க அடுத்து வந்து பம்பா கணபதியை நோக்கி நடக்க போறோம்.
இவ்வளவு குளிர்லயும் குளிச்சிருக்கோம்னா எங்களெல்லாம் நீங்களாம் பாராட்டணும். வாயில புகை போகுது. ஆமா. ஆமா அப்பாச்சி மேடு ஏறிட்டோம். எல்லா சாமியும் பாருங்க லைன் நிக்கிறாங்க. இவரு மட்டும் தான் வந்து எனக்கு மட்டும் சீட் கிடைச்சிருச்சு உட்கார்றதுக்கு. மக்களே, பம்பையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நின்று உட்கார்ந்து நின்று தூக்கம் கெட்டு ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக ஐயனை சந்திக்க வந்து விட்டோம். 18ஆம் படியை பார்த்தே விட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஏறப்போகிறோம். கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா. மக்களே, மிக சிறப்பான தரிசனத்தை முடித்து 18 படிகள் ஏறி ஐயனை தரிசித்து இப்பொழுது அன்னதானம் சாப்பிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். சாமியே! மக்களே, சபரிமலையில் அன்னதானம், பட்டை கலப்பது கஞ்சி, தட்டைப்பயிரா கொள்ளாருன்னு தெரியல, தட்டைப்பயிறு பைத்தப்பயிருன்னு நினைக்கிறேன், கஞ்சி, ஊறுகாய் எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அடித்தா இருக்கிற டயர்டுக்கு வேறு லெவல். மாலை விட்டு தட்டுறான்னு ஒரே ஸ்ட்ரோக்கில் 1500 பேர் 1500 பேருக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிச்சுருக்கிறாங்க. திருப்பதிக்கு கூட போயிட்டு இருக்குது அன்னதானம். மக்களே, டோலியில் செல்வதாக இருந்தால் செல்லலாம். வயதானவர்கள், குழந்தைகள், ஏற முடியாதவர்கள் என்று பலர் டோலியில் செல்கிறார்கள். 3250 ரூபா மேலே மட்டும் கொண்டு போய் விட்டா. கீழே கொண்டு வந்து திருப்பி விடணும்னா 6500 நினைக்கிறேன். அதுக்கு கவுண்டரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அங்கே புக் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களோட பாடியெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஃபிட்டெல்லாம் இல்லை. நிறையா வந்து அவங்க வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட அதை சுமந்துட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இவரோட காலை பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒருத்தர் போவார், அவரோட லெஃப்ட் கால் பாருங்கள் வளைஞ்சிருக்கும். அது மாதிரி அவங்களோட மன வலிமை தான் இவங்களை மேலே கொண்டு போய் வைக்கிது, உடல் வலிமையை விட. ரொம்ப நாள் வந்து ட்ரைனிங்காக இருப்பாங்க. உங்களால் முடியலையே அப்படின்னா டோலியில் போய்க்கலாம். டோலியில் வந்து விடலாம். ஏன்டா கால் நிற்க மாட்டேங்குதா? ஓடுதா? அப்பலேருந்து நீங்க எனர்ஜியே வரல. கால் நேராகவே போக மாட்டேங்குது, வீ மாதிரி போகுது. நிக்க முடியாம அந்த எதிர்வே போயிட்டு இருக்கு, நடக்கிறது. அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏறிட்டேன். மக்களே, பம்பையிலிருந்து நிலக்கல் பஸ்ல சரியான கூட்டம். ஆனா ஒரு பஸ்ல கரெக்டா நாங்க ஏறிட்டோம். செம்ம ஜாலி. சீட்டு கிடைச்சது, அது ஜன்னல் சீட்டே கிடைச்சிருச்சு. வளையோசை கலகலகல கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. பாக்குற சாமியெல்லாம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். வாரண்டி எல்லாம் யூஸ் ஆகிற பொருள் தான். கோவிலுக்கு சென்ற பாத்திரங்கள் ஏலம் விடப்படுகிறது. 700. இங்கிலீஷ் ப்ளீஸ். சந்தீப் 700. 700 இல்ல ஒண்ணும் முடியல. 700